ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எப்பவும் போல் இல்லாமல் வித்தியாசமாக இந்த சாம்பார் ரெசிபி செஞ்சு பாருங்கள். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கேரட்டை அரிஞ்சு போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பருப்பு சீக்கிரம் நல்லா வெந்து வரும். இப்போ இதை மூடி வச்சுட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். 2 விசிலுக்கு மேலே வச்சிட வேண்டாம், காயெல்லாம் குழஞ்சி வந்துடும். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த சூட்லேயே இந்த கடுகு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வெடித்து வரும் பாருங்கள். நல்லா இந்த சூட்டிலே நல்லா பொரிஞ்சு வெடித்து வருது பாருங்கள். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒன்றா. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நல்லா பொடியாக அரைச்சிட்ட பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சாம்பார் ரொம்ப மணமாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 5 பூண்டு நல்லா இடித்து அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொதி வந்துச்சுன்னா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை 1 கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம மசிக்க தேவையில்லை. இது லேசாக கலந்து விட்டிங்கனாலே போதும். பாருங்கள், பருப்பும் காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 8லேருந்து 10 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணியை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதி வர வேண்டாம், ஏன்னா காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவும் மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு அரைச்சி வச்ச சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.